வணக்கம், நான் உங்கள் டிசோ. இது நம்ம சேனல் டிசோ தமிழா. இன்னைக்கான கண்டென்ட் என்ன பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இருக்க ஒரு சுசுகி சாமுராய் ஒன்று இருக்குது. அவனை ரெடி பண்ணோம், அந்த ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணோம் அப்படின்ற ஒரு ஆசை ஒன்று, ரொம்ப நாள் ஆசை. அது எனக்கு எப்படி சொல்கிறதுனா எனக்குன்ட்டு ஒரு கஷ்டம் வரும்போது நான் ஒரு 800 கொடுத்து அந்த சுசுகி சாமுராயை வாங்கினேன். நான் ஒரு 800 ரூபா கொடுத்து வாங்கினேன் அந்த சுசுகி சாமுராய். அந்த 800 ரூபா கொடுத்து வாங்கின அந்த சுசுகி சாமுராய் இவ்வளோ நாளாக நான் ஸ்டார்ட் ஆகும், ஓடும், எல்லாமும். ஆனால் அவனுக்கு எப்படி சொல்கிறது, டேங்கு கிடையாது, ஒரு நல்ல சீட்டு கிடையாது. ஒருத்தன் கஷ்டத்தில் இருக்கும்போது அவன்கிட்ட ஒரு வண்டி இருக்குது, அந்த வண்டி எப்படி வச்சுருந்துருப்பான். அப்படி தான் அந்த வண்டியை நான் வச்சுட்டு இருந்தேன். நான் ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன் நான். அப்போ கஷ்டத்தில் ஒரு வண்டி நம்ம கூட இருக்குன்னா அது நம்மளோட சோலோட கனெக்ட் ஆகும். அது அப்படிப்பட்டது. அந்த இவன் ஜாக்பாட் ரொம்ப எப்படி சொல்கிறதுனா நான் ஸ்கூல் டேஸில் எங்கள் அப்பா என்ன சொன்னார்னா, நீ 8th பாஸ் ஆகும், நம்ம படிப்புன்ற ஒரு கான்செப்ட் உள்ளே போகாத ஆள், ஜாலியாக சுற்றுறதுன்னா இது பண்ணுறதுனான்னு இருக்கிற ஆள். அந்த டைம் என்னாச்சு, 8th நான் பாஸ் ஆனால் நான் கேட்குறேன், நீ பாஸ் ஆகு, நீ கேட்குறத நான் வாங்கி தரேன் அப்படின்னாரு. நம்மளுக்கு அப்படின்னா பெருசாக தெரியும். அந்த டைம்லலாம் என் கிளாஸில் இருக்க பசங்கள்லாம் பைக் 2 வீலர்லாம் வச்சுருப்பாங்க. ஏன்னா எல்லாம் பணம் இல்லாத ஆள்லாம் ஒன்றும் கிடையாது, பணம் இருக்கிற ஆள் தான். ஏன்னா பண்ண அந்த டைமில் எங்கள் அப்பா கிட்ட, அப்பா நான் பாஸ் ஆனால் எனக்கு உன்னோட பைக் கொடுத்துருவியாப்பான்னு கேட்டேன். உனக்கு இல்லாததா, நீ பாஸ் ஆகும், நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொன்னார். சரின்ட்டு சும்மா ஒரு நாளில் உக்காந்து படித்து இது பண்ணி எழுதுனேன். 8th பாஸ் ஆகிட்டேன், கொடுத்துட்டாரு வண்டியும். அப்போதுலேருந்து இப்போ வரையும் என் கூட இருக்கிறாங்க. இவன் ஜாக்பாட் மோசமான ஆள், ரொம்ப ரொம்ப மோசமான ஆள். இவன் ஒரு தடவை சீஸ் வேறு பண்ணி விட்டேன். இவனை சீஸ் பண்ணிட்டு ரெடி பண்ணி இப்போ ஓட்டிகிட்ருக்கேன் இவனை. நல்ல வண்டி. மைலேஜ் பார்த்தீங்கன்னா 40லேருந்து 45. ஆனால் அவன் சுசுகி சாமுராய் அவன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 70லேருந்து 75 தருவான். அந்த 75ன்றது அந்த டைமில் பெரிய மைலேஜ்லாம் கிடையாது. 75ன்றது பெரிய மைலேஜ் கிடையாது, பார்த்துங்க. ஆனால் இப்போ மைலேஜ் தர வண்டின்னு பார்த்தீங்கன்னா இது சிடி 100 தரும். யமஹாவில் பார்த்தீங்கன்னா MT-15, R15, அதுவும் அந்த LISO ஏதோ ஒரு அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அது தருது. மற்றபடி மைலேஜுன்ற ஒரு ஹீரோன்ற இதுலேயே மைலேஜ் தர வண்டிங்கெல்லாம் போயிடுச்சு. இப்போ வண்டி மைலேஜ் தர வண்டினே கிடையாது. அப்படின்னு இருக்கும்போது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 90 தருமா. ஹீரோ ஹோண்டா CDSSன்ற வண்டி 90 தருமா மைலேஜ். அப்படிப்பட்ட ஒரு இதுவும் அது. தருமா CDSS 90ன்ற மைலேஜ் பார்த்துங்க. இப்போ ஒரு வண்டி 50ன்றதே பெரிய ஒரு மைலேஜாக மாறிடுச்சு ஒரு வண்டிக்கு. பெரிய மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா 50. CT பஜாஜ் CT 100 அந்த வண்டி தான். படம் பாவி என்னடா அது, பல்சர் வண்டி, லோடு வண்டி கிடைக்கிறாங்க. ஐயோ என்ன பேசுறது மறந்துட்டேன்னு. வேற கொஞ்சம் பொருட்கள் தான் பார்த்துட்டு தான் மறந்து தொலைச்சிடுறேன். அதிக மைலேஜ் இப்போ வண்டி பார்த்தீங்கன்னா 60ன்றது யார் தரான்னா CT 100, பஜாஜ் CT 100 தான் மைலேஜ்ன்றதுல அதிகமாக தரான். ஒரு டைமில் இந்த சைட்லலாம் எப்படி சுற்றின்னு இருந்தோம். ஊரே அமைதியாக இருக்குது.
அவனை வந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டூரராக கன்வெர்ட் பண்ணோம். அவனோட கண்டிஷன் இப்போ எப்படி இருக்குது அதை பார்க்க தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அது நம்ம வண்டி தான். அது ரொம்ப நாளாக நிற்க வச்சிட்டேன். 2016 வந்து வாங்கின வண்டி அது. எந்த ஒரு இதுவும் பெட்ரோல் போட்டால் ஓடும், ஓடியாரும், அந்த மாதிரி ஒரு இதுவில் இருக்குது அது. அப்படிப்பட்ட ஆளை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சுசுகி சாமுராய் தான். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். சுசுகி சாமுராய் எடுத்துகிட்டு வந்தது ஷார்ட்ஸாக போடுறேன். பாய் மக்களே.